அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பைரவர் வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். விடாமல் பைரவரை கும்பிடுவது, திருநாய்களுக்கு உணவளிப்பதெல்லாம் முக்கியம். மகரத்திற்கு அஷ்டம சனி, இது ஜென்ம சனியிலிருந்து 7.5 சனி விலகுவதும், ஆனால் இன்னும் 2.5 வருடங்கள் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். காது மூக்கு தொண்டை வயிறு உபத்திரம் திடீரென்று ஏற்படலாம். பிள்ளைகளுடன் வாக்குவாதம் கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் போகின்ற சமயத்தில் கவனமாக இருக்குமாறு மட்டும் கேட்டுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகரம், கும்பம், மீனம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் 1 மணி நேரம் விடாமல் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பிறர் விஷயத்தில் தேவையில்லாத மூக்கை நுழைக்காதீர்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் ஆவேசப்படக்கூடிய மகரத்துக்கு பாதிப்பு வரும். பெற்றோர்களுடன் அவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கோ தொலைதூரத்தில் இருந்தாலோ வீடியோ காலிலோ ஃபோனிலோ மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகள் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய தடைகள் கண்டிப்பாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது 7.5 சனியில் இருந்தாலும் சனி வெளியே போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பொருள் சேர்க்கை, வீடு சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, மன நிம்மதி ஏற்படுவது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, புத்திர சந்தானங்கள் குடும்பத்தில் வருவதெல்லாம் ஆச்சரியத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தின் அளவு அதிகரிப்பது கண்கூடாக பார்க்கலாம். பூர்வ புண்ணிய தோஷம் 2024 ஏற்படுவதனால் அபிராமி அந்தாதியை மட்டும் மறந்துவிடாமல் படிப்பது விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் கண்டிப்பாக எது வேண்டுமானாலும் தொடங்கலாம்.